Today வந்து நம்ம cubes and cube root பார்க்கலாம். What is mean that cube? The cube number is a number that is the product of their three identical number. If n is a number, its cube is represented by n cube. ஸோ இதோட அதர் நேமில் எப்படி சொல்லலாம்னா a number multiply by itself and then by itself again its result is called a cubeன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நம்பர் multiply by itself again and then multiply by itself the result is the cube அப்படின்னு சொல்லலாம். புரியுதாமா? ஸோ அப்போ what is mean that cube root? So the cube root is the number that value when cubed gives as the original number. இப்போ இந்த வந்து க்யூப் பவரில், அதாவது இந்த எப்படி எழுதலாம், 6 power 3ன்னு எழுதுவோமா? இதை க்யூப் ரூட் எடுக்கும் பொழுது ஸோ இந்த 3 பவரில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், டேக் 1 ஃப்ரம் ட்ரைப்ளெட்ஸ், ஒன்றை மட்டும் நம்ம கிவன் ஒரிஜினல் நம்பரை மட்டும் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பேர் க்யூப் ரூட். ஓகேவாம்மா? தென் this is the example of cube root. பாருங்கள் 1, 8, 27, 64, 125, 260. ஸோ உங்களோட புக்கில் வந்து பேஜ் நம்பர் 37ல் 16 வரைக்கும் இருக்கக்கூடிய க்யூப்ஸும் க்யூப் ரூட்டும் இருக்குது. இது நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ஏன்னா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ராமானுஜர் நம்பர்னு சொல்கிறாங்க 1729. ஏன் இதை சொல்கிறான்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இதை வந்து 2 வேஸில் ஸ்கொயர் ஆஃப் க்யூப் ஆஃப் நம்பராக எழுத முடியும். தட் இஸ் 12 cube + 1 cube, 10 cube + 9 cubes. அப்போ டிஃப்ரெண்ட் வேஸில் 2 நம்பர்ஸ் ஸ்கொயராக சம் ஆஃப் 2 நம்பர் ஸ்கொயர்ஸாக இதை நம்ம எழுத முடியும். அப்படிங்கிறனால நம்ம என்ன சொல்லலாம், இதை ராமானுஜம் நம்பர்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு ஸ்டோரிஸ் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகேவாம்மா? தென் க்யூப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்? ஸோ க்யூப்பு நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அதோட க்யூப்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய நம்பரோட க்யூபு நெகட்டிவாக இருந்ததுன்னா த ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவாக இருக்கும். தென் ஈவன் நம்பருக்கு க்யூப் எடுத்தோம்னா அந்த ஆன்சரும் எப்படி இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். அடுத்து ஆட் நம்பருக்கு எடுக்கும் பொழுது த ஆன்சர் ஷுட் பி ஆட் நம்பராக இருந்தது. த க்யூப் ஆஃப் ஆட் நம்பர் எடுத்தோம்னா அதோட ஆன்சரும் ஷுட் பி ஆட் நம்பரில் தான் இருக்கும். ஸோ 9 cube that gives 729. ஸோ 9 is the odd number. ஸோ நேச்சுரல் நம்பர் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 0, 1, 4, 5, 6 or 9. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம், இந்த எண்டில் இருக்கக்கூடிய 0, 1, 4, 5, 6 or 9 the cube also ends with the same. அதோட க்யூப்ஸும் எண்டில் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் பிளேஸ் 0னா 10க்கு க்யூப் எடுக்கும் பொழுது அதோட வேல்யூ க்யூபும் என்னவாக இருக்கும், ஒன்ஸ் பிளேஸில் 0வாக தான் இருக்கும். 15 எடுத்தோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் 15 எடுத்தால் ஒன்ஸ் பிளேஸில் 5. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு க்யூப் எடுக்கும் போது த ஆன்சர் ஷுட் பி கிவ் த சேம் எண்ட் வித் த நம்பர் 0, 1, 4, 5, 6 or 9. ஓகேவாம்மா? தென் 2 எண்டில் 2 இருந்தால் ஆன்சரில் 8 இருந்தால், கொஸ்டினில் 8 இருந்தால் ஆன்சரில் 2. புரியுதாம்மா? வைஸ் வர்ஸாவாக ஆன்சர் கிடைக்குங்கிறாங்க. அதே சேம் கண்டிஷன் தான் 7க்கும் 3க்கும் 7க்கும். எண்டில் 3ங்கும் போது ஆன்சர் 7. ஸோ எண்டில் 7ங்கும் போது ஆன்சர் 3 கிடைக்கும். த சம் ஆஃப் த க்யூப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தர் சம்முன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், க்யூப்ஸை ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பரோட க்யூபெல்லாம் ஆட் பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தர் சம். ஆட் பண்ணுற சம்மோட ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன, இது ஒர்க் அவுட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். 1 + 8 + 27 + 64 that is equal to adding these two numbers 10 square. ஸோ இங்கே ஆட் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணாலும் 100 கிடைக்கும், ரைட் ஹேண்ட் சைடும் 100 கிடைக்கும். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க, the sum of the cubes of the first n natural number equal to squares of their sum. ஓகேவா? தென் பாருங்கள், பர்ஃபெக்ட் க்யூப் வந்து டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros முடியாது. க்யூப்ஸ்னால் என்ன சொன்னோம், ட்ரைப்ளெட்ஸ் இருக்கணும். ட்ரைப்ளெட்ஸ்னால் என்ன, 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறது. பேர்னால் 2 நம்பர் இருக்கும். ட்ரைப்ளெட்ஸ் அப்படின்னம்னா 3 இருக்கும். அப்போ 2 zeros இருந்தால் நாம் எப்படி 3 zeros ஒன்று தான் எடுக்க முடியும், 2 zeros எடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அதோட எண்டில் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வராது.
the cube of 2-digit number may have 4, 5 or 6 digit இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then cube root of a number is the value that when cubed gives the original number. அப்போ அதோட க்யூப்ஸ்னால் என்ன வரும்? 3/3. அதோட ஒரிஜினல் நம்பர் என்ன கிடைக்கும்? 3. அப்போ the cube root of 27 is 3. இது உங்கள் பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் 37 இருக்குமா. இது 16 வரைக்கும் க்யூப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிங்க, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? The first question, exercise 1.5, ones digit in the cube of 73 is கேட்டிருக்காங்க. ஸோ cube means multiplying the number by itself and then by itself again. ஸோ அந்த நம்பரை again 3 times போட்டு மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது ரொம்ப 1 மார்க்குங்கனால இவ்வளோ தூரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் டைம் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் டிஜிட் எண்டு பிளேஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே ஒன்ஸ் பிளேஸில் யார் இருக்கா? 3. ஸோ 3யை 3 times போட்டால் we get 27. In 27, what is the ones place? 7. The answer is 7. ஓகேவாம்மா? The maximum number of digits in the cube of 2-digit number is dash. So maximum number of digits in the cube of 2-digit number. Cube of 2-digit number என்ன வரும்? 2 digits எங்கே கம்ப்ளீட் ஆகும்? 99ல் கம்ப்ளீட் ஆகும். அப்போ 99க்கு க்யூப் எடுங்க பார்க்கலாம். 99 into 99 into 99 கண்டிப்பாக அது எதில் வரும்? 6 digitல வரும் மேக்ஸிமம். அப்போ அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த cube of smallest 2-digit number 10. The largest 2-digit number 99. அப்போ the cube of 99 எடுத்தாலோ the cube of 10 எடுத்தாலோ கண்டிப்பாக என்ன ஆகும்? 3 digits or more than maximum எவ்வளோ கிடைக்குன்னு கேட்குறாங்க? 6 digits கிடைக்கும். புரிஞ்சுதாமா? ஸோ the smallest number to be added to 3333 to make it a perfect cube is dash கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் 3333 வந்தோன்னே உங்களோட புக்கு பேஜ் நம்பர் 37 பாருங்கள். 3000 ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்யூப் என்னன்னு பார்த்தா 3375. ஸோ டக்கு நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இந்த கிவன் நம்பரை பார்த்தோன்னே நமக்கு 15 cube of 15 தெரிஞ்சிடணும். இந்த cube of 15 எவ்வளோ வரும்? 3375. So how can you get 3375 from 3333? So when you subtracting this new number we get 42. So when you add 42 to 3333 we get a perfect cube, that is 3375. Fourth one ma, the cube root of 540 into 50 கேட்குறாங்க. So first you find the given number into the product of the prime factors ma. So how can you find the prime factors of 540? So dividing the prime numbers by the prime numbers 2, 3, 5, 7 we get the product. So 540 divided by 2 and 270. 270 divided by 2 we get 135. 135 divided by 2 27. 27 divided by 3 we get 9. 9 divided by 3 we get 3. The 3 divided by 3 1. சரிதா? Still 1 we should dividing the 540 by the prime numbers. Only prime numbers ma. So similarly we can divide the 50 by using the prime numbers. We get 2 into 5 into 5. So the cube root of 540 into 50. So write the prime factors of these two numbers. I get 2 into 2 into 5 into 3 into 3 into 3 into 2 into 5 into 5. So making of triplet group of the same primes. அப்போ 2 ஓட triplet இன்னொரு பேர் எங்கே இருக்குது? இன்னொரு நம்பர் இங்கே இருக்குது. ஸோ அதை இது கூட பண்ணும் பொழுது 2 into 2 tripletஆக மாறிடுது. ஸோ அதே மாதிரி 5ஓட மீதி ரிமைனிங் 2 ட்ரைப்லெட்டாக மாற்றுறதுக்கு 2 நம்பர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ 5ஐயும் ட்ரைப்லெட்டாக மாற்றியாச்சு, 3ஐயும் ட்ரைப்லெட்டாக மாற்றியாச்சு. இந்த ட்ரைப்லெட் குரூப்பில் இருந்து டேக் 1 ப்ரைம்ஸ் ஃப்ரம் ஈச் ட்ரைப்லெட் குரூப். அப்போ எடுக்கும் பொழுது என்ன ஆகும்? 2/3 2வும் 5/3 5வும் 3/3 3யும் நமக்கு கிடைக்கும். ஸோ நவ் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ப்ரைம் நம்பர்ஸ். We get the square root of 540 into 50, that is equal to 30. Okay, Mama?
ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டெசிமல் ஃபார்ம். ஸோ டெசிமலை கன்சிடரே பண்ணாதீங்க. நாம் முன்னையும் பார்த்துருக்கோம். க்யூப்பில் வந்து அட் த ஒன்ஸ் பிளேஸ் அண்டு எண்டு நம்பர் வந்து ஜீரோஸ் டூ ஜீரோஸ் வராதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் டெசிமலும் டூ நம்பரில் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹோல் நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இது ப்ரைம் நம்பர்னால டிவைட் பண்ணுறோம். எப்படி கிவன் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேக் தம் த ட்ரைப்லெட் குரூப்பாக மாற்றிக்கிறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே க்யூப் ரூட்டுக்குள்ளே என்ன போட்டுக்கலாம், 17 × 17 × 17 போட்டுக்கலாம். அப்போ த க்யூப் ரூட் ஆஃப் 17^3 ஆயிரும். புரியுமா? தென் டேக் ஒன் ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் த ட்ரைப்லெட் குரூப். இந்த ட்ரைப்லெட் குரூப்லேருந்து ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் 17 கிடைக்கும். இப்போ இந்த ஆன்சரை டெசிமலோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த க்யூப் ரூட்குள்ளே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம்? 3, 6, 9 டிஜிட்ஸ் இருக்குது. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 பேர்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 9 டிஜிட்ஸ்னால் எத்தனை பேர் கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கணும். பட் நம்மளோட ஹோல் நம்பர் வந்து 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த 10th பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடைசியாக ஃபைனலாக டெசிமல் காட்டினா போதும். இங்கேயே போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஹோல் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக கன்வெர்ட் பண்ணி மேக் தம் குரூப் ட்ரைப்லெட்ஸாக மாற்றி சேம் ப்ரைம்க்கு மேக் த ட்ரைப்லெட் குரூப் ஆஃப் சேம் ப்ரைமாக கன்வெர்ட் பண்ணி டேக் ஒன் ப்ரைம் ஃப்ரம் ஈச் ட்ரைப்லெட். இங்கே ஒரே ஒரு ட்ரைப்லெட் இருக்கனால ஒன்று மட்டும் எடுத்தோம், 17. நவ் கன்சிடர் த டெசிமல் பாயிண்ட். இப்போ வந்து டெசிமல் பாயிண்டோட கன்சிடர் பண்ணும்பொழுது க்யூப் ரூட்டுக்குள்ளே 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 9னா நம்ம என்ன பண்ணணும், 3 டிஜிட்ஸ் ஆஃப்டர் டெசிமல் காயினுக்கு அப்புறம் 3 இருக்கணும். ஸோ அப்போ 2 டிஜிட்ஸ் தான் நமக்கு இருக்குது அவைலபிள். ஸோ அந்த 10th பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்கம்மா. க்யூப் ஆஃப் 24. க்யூப் மீன்ஸ் த நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் அண்ட் தென் பை இட் செல்ஃப் அகெயின் த ரிசல்ட் இஸ் த க்யூப். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் இதை போட்டு பார்த்தா டைம் ஆகும். ஏன்னா இது 1 மார்க். அதனால் என்ன பண்ணுறோம், அதோட எண்ட்ஸ் 4 மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது 4 4s 16, 16 4s 64. இப்போட அந்த எண்டில் என்ன நம்பர் முடிஞ்சிருக்கு, 4. நீங்கள் டைரெக்டாக 3 நம்பருக்கும் க்யூபு கண்டுபிடிச்சாலும் அதோட ஒன்ஸ் பிளேஸில் எண்டு பிளேஸில் 4 தான் வந்திருக்கும். அவங்களும் அந்த வித் எண்டு வந்து 4 தான் முடியும், கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகேவாம்மா? அடுத்தது இது ராமானுஜன் நம்பர்னு சொன்னோம். ராமானுஜன் நம்பர் எப்படி இருக்கும், 1729. இது வந்து ராமானுஜன் நம்பர். இதை வந்து மெமரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, சின்ன கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம் 6th ஸ்டாண்டர்டில். ஏன் இது ராமானுஜன் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஹார்டி வந்து அவரை பார்க்க வருவார். அப்போ ஹார்டி வந்து அந்த நம்பர் ஒரு டல் நம்பர், இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, ஃபேவரபிள் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராமானுஜன் வந்து என்னன்னு சொல்லுவார், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர், என்ன நீங்கள் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 வேஸில் எழுதலாம், 2 டிஃப்ரெண்ட் வேஸில் இந்த நம்பரை எழுத முடியும், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். இதோட வந்து 2 க்யூப்ஸ் இருக்குது, சம் ஆஃப் 2 க்யூப்ஸ் இருக்குது, இதை 2 வேஸில் டிஃப்ரெண்ட் வேஸில் எழுத முடியும். அது என்னென்னு கேட்டால் 10 க்யூப் + 9 க்யூப், அதர் ஒன் வந்து 12 க்யூப் + 1 க்யூப் அப்படின்னு சொல்கிறார். த சம் ஆஃப் 2 க்யூப்ஸு 2 டிஃப்ரெண்ட் வேஸில் எழுதலாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ராமானுஜம் வந்து ப்ரொஃபஸர் ஹார்டி கிட்ட. அதனால் இந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ராமானுஜர் நம்பர்னு சொல்கிறோம். புரியுதாம்மா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த நம்பர்லேருந்து 10 க்யூப்பை மைனஸ் பண்ணால் நமக்கு 9 க்யூப் கிடைக்கும்னு சொல்கிறாரு. எப்படி கிடைக்கும், நம்ம தான் இந்த ராமானுஜன் நம்பருக்கு க்யூப் ரூட் எடுத்துருக்கோமே, 10 க்யூப் + 9 க்யூப். இந்த 10 க்யூப் வந்து இங்கே வரும்பொழுது சப்ராக்ட் ஆயிரும். சரியாம்மா? 1729 - 10 க்யூப்னா யார், 1000 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 1729 - 1000 we get 729. அப்போ 729 என்கிறது எந்தோட க்யூபு, 9 க்யூப். 729 கூட க்யூப் ரூட் என்ன வரும், 9 வரும். அப்போ 9 × 9 தான் நம்ம 9 × 9 × 9 தான் 729. அப்போ த க்யூப் ரூட் ஆஃப் 729 9. அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து 9 க்யூப், த வேல்யூ ஆஃப் 729 = 9 க்யூப்னு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ 1729லேருந்து 1000 சப்ராக்ட் பண்ணால் 729 ஆன்சர் கிடைக்கும். அந்த 729 இஸ் ஈக்குவல் டு 9 க்யூப். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேவாம்மா? அடுத்து த க்யூப் ஆஃப் 12 கேட்குறாங்க. எம்டியாக க்யூப் ஆஃப் 12ன்னு கேட்டாங்க அப்படின்னா 1720 சொல்லிடலாம்.
பட் டெசிமல் பாயிண்ட் இருக்கும்போது அந்த 2 ஜீரோஸ் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் 4ஆக கன்வெர்ட் ஆகும், அடுத்து தேர்டு மல்டிப்ளிகேஷனில் 6ஆக மாறும். அப்போ 6 ஜீரோஸ் 1728 இருந்தால் ஆன்சர் கரெக்ட். பட் இங்கே ஜீரோஸ் ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது 5 ஜீரோஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ வந்து க்யூப் எடுக்கும் பொழுது அது 6ஆக கன்வெர்ட் ஆயிரும். 12க்கு க்யூப் எடுக்கும்போது 1728. அப்போ ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டோட்டலாக 8 டிஜிட்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 7 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அடுத்து இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் க்யூப். ஏன்னா இது வந்து நம்ம போடும்பொழுது 43.5 வரும். இதோட பர்ஃபெக்ட் க்யூப் எடுக்கும் பொழுது 43.5 சம்திங் வரும். ஸோ அதனால் இது வந்து நாட் ஏ பர்ஃபெக்ட் க்யூப்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேவாம்மா? தென் இதுக்கு வந்து க்யூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணும், கிவன் நம்பரை த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு மேக் ஏ குரூப் ஆஃப் ட்ரைப்லெட். மேக் ஏ குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்னா 3 பேர் சொல்லக்கூடாது, ட்ரைப்லெட் சொல்லணும். 3 பேர் இருந்தால் ட்ரைப்லெட்ஸ், 2 பேர் இருந்தால் பேர். அப்போ 3 நம்பர்ஸாக இருக்கிறதுனால குரூப் ஆஃப் ட்ரைப்லெட், அதாவது மேக் த குரூப் ஆஃப் ட்ரைப்லெட் ஆஃப் சேம் நம்பர். அந்த நம்பருக்கு ட்ரைப்லெட் வர மாதிரி பண்ணும் பொழுது 3/3 3/3 7/3 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம் 1 நம்பர் ஃப்ரம் ஈச் ட்ரைப்லெட் கிடைச்சிரும். என்ன கிடைச்சிரும், இந்த ட்ரைப்லெட்லேருந்து ஒரு 3, செகண்ட் ட்ரைப்லெட்லேருந்து ஒரு 3, 7/3 ட்ரைப்லெட்லேருந்து 7 கிடைச்சிரும். ஸோ choose 1 from each group triplet groups and find the product of these numbers. We get the cube root. What is the product of 3 into 3 into 7? We get 63. So here also they gave the same answer 63. So the statement is true. The statement is true. Coming to the next one, third sum. So that 1944 is not a perfect cube. அவங்களே சொல்லிட்டாங்க இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் க்யூப்னு. ஸோ அதை வந்து நம்ம ஷோ பண்ணி காட்டணும். நம்ம வந்து ஆமாம் இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது, ஏன் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், கிவன் நம்பரை எப்படி க்யூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், க்யூப் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதே மாதிரியே என்ன பண்ணணும், கிவன் நம்பரை த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, அதை என்ன பண்ணுறோம், மேக்கிங் குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்ஸாக பண்ணுறோம். அப்போ குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்ஸ் பண்ணும்பொழுது அந்த லாஸ்ட் நம்பருக்கு ட்ரைப்லெட்ஸ் கிடைக்கல, அது வந்து பேராக தான் இருக்குது இவ்வளோ நாட் ஏ ட்ரைப்லெட். அப்போ என்ன சொல்லணும், we have true triplet. 2 ட்ரைப்லெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அந்த தேர்ட் நம்பர் ஹேஸ் 3/2 ஹேஸ் நோ ட்ரைப்லெட். அப்போ திஸ் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் க்யூப்னு சொன்னால் போதும். ஓகேவாம்மா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம், யாருக்கு பேர் இல்லாமல் சிங்கிளாக வராங்களோ அவங்க வந்து நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னோம். பேர்னா 2 ஸ்கொயர்டு பவர் ஆஃப் 2 வரும். அதனால் என்ன பண்ணோம், 2 பேர்லேருந்து 1 எடுப்போம். 2 பேர் வராமல் சிங்கிள் நம்பராக யார் வராங்களோ அவங்க வந்து நாட் ஏ பேர். அதனால் என்ன சொல்லிடுவோம், இட் இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடுவோம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரைப்லெட்டாக வரணும், 3 பேராக வரணும். நாட் ஏ இந்த லாஸ்ட் நம்பருக்கு ட்ரைப்லெட் கிடைக்கல, அது வந்து பேராக தான் இருக்குது. ஸோ 3/2 ஹேஸ் நோ ட்ரைப்லெட். அதனால் என்ன சொல்லலாம், the given number is not a perfect cube. ஓகேவாம்மா? தென் ஃபோர்த் ஒன், find the smallest number by which 10,980 should be divided, show that the quotient is a perfect cubeன்னு சொல்கிறாங்க. அதாவது 10,985 கூட எந்த நம்பரை டிவைட் பண்ணும்பொழுது அது பர்ஃபெக்ட் க்யூபாக மாறுங்கிறாங்க. இதுக்கும் ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணணும், அங்கே மாதிரியே நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 × 13 × 13 × 13 இதெல்லாம் பாருங்கள், நல்லா மெமரியில் இருந்தால் தான் உங்களுக்கு வரும். தட் உடனே சடனாக வந்து 2 3 5 7 11 அடுத்தது 13 வருது பாருங்கள். இப்போ 2வும் வரல 3யும் வரல ப்ரைம் நம்பர்ஸ், அடுத்து 5 வந்திருக்கு, அடுத்து 7 9, அடுத்து 7 11, தென் டைரெக்டாக 13 வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் ஓரளவு நீங்கள் வந்து க்யூப்னா என்ன, க்யூப் ரூட்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம டைரெக்டாக 13 எடுக்க முடியலைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகி எக்ஸாம் ஹாலில் அப்படியே ஆன்சர் நின்றும். ஸோ அதனால் இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து 13 × 13 × 13 இருக்குது. அப்போ 13க்கு ட்ரைப்லெட் இருக்குது, 5க்கு ட்ரைப்லெட் கிடையாது. அப்போ அந்த 5 யாருக்கு ட்ரைப்லெட் இல்லையோ அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஏன்னா அதுக்கு ட்ரைப்லெட்ஸ் கிடையாது. அப்போ யாருக்கு ட்ரைப்லெட்ஸ் இல்லையோ அவங்கள தான் ஸ்மாலர் நம்பர் சொல்லுவோம். அந்த நம்பரால் கிவன் நம்பரை டிவைட் பண்ணும் பொழுது
we get 2197. அப்போ 2197 is a perfect cube. அப்போ அதோட cube root என்ன வரும்? இங்கே புக்கில் பாருங்கள், 13ஓட perfect cube என்ன வரும்? 2197. புரியுதாமா? ஸோ இதெல்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ 2197 டக்குன்னு என்ன சொல்லணும்? 13 தான் அதோட க்யூப் ரூட்டுன்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது? பர்ஃபெக்ட் க்யூபாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் மீன் என்ன சொன்னாங்க? டிவைட் சொன்னாங்க. இப்போ வந்து மல்டிப்ளை, இதுவும் சேம் மெத்தட், அதே மாதிரி தான். கிவன் நம்பரை இந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேக் தம் த குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்டாக பண்ணணும். அதை வந்து குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்டாக பண்ணும்பொழுது 2 மட்டும்தான் ட்ரைப்லெட் கிடைக்குது. புரியுதாமா? மேக் த ஸ்கொயர் ட்ரைப்லெட் குரூப் ஆஃப் ட்ரைப்லெட் ஆஃப் சேம் ப்ரைம். எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு ட்ரைப்லெட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகுது? 5க்கு மட்டும் பேர் கிடைக்கல. 2 ட்ரைப்லெட், சாரி நாட் எ பேர், 5க்கு மட்டும் ட்ரைப்லெட் கிடைக்கல. அப்போ 5 டஸ் நாட் ஹேவ் எ ட்ரைப்லெட். யாருக்கு கிடைக்கலையோ அவங்க தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆயிடுது? 200 1000 மாறிடுது. இப்போ 3 zeros வருதா? அப்போ ஈஸியாக நம்ம என்ன சொல்லலாம்? 10 × 10 × 10. அப்போ அது என்னவா மாறிடுச்சு? பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிடுச்சு. ஸோ முன்ன டிவைட் பண்ணி காமிச்சோம். கிவன் நம்பருக்கு யார் பேர் வரலையோ, அதாவது ட்ரைப்லெட் வரலையோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணி காமிச்சோம். அப்போ அது என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிடுச்சு. அதோட ஸ்கொயர் ரூட் 13. அதே மாதிரி 200 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ரைப்லெட்டாக மேக்கப் பண்ணும் பொழுது 5க்கு மட்டும் ட்ரைப்லெட் கிடைக்கல. அதுதான் யாருக்கு ட்ரைப்லெட் இல்லையோ அவங்க தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் 5ஐ 200ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது வி கெட் 1000. அப்போ 1000ங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்? பர்ஃபெக்ட் க்யூப். இங்கே பாருங்கள், 10 க்யூப் வந்து 1000 தானே? ஸோ அப்போ த க்யூப் ரூட் ஆஃப் 1000 என்ன வரும்? 10 × 10 × 10 10 தான் வரும். த க்யூப் ரூட் ஆஃப் 1000 = 10. அப்போ யார் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்? மல்டிப்ளை பண்ண நம்பர் 5. யாருக்கு ட்ரைப்லெட் இல்லையோ அவங்க தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவாம்மா? ஃபைண்ட் த க்யூப் ரூட் ஆஃப் 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டேர்ம்ஸ்க்கும் முன்ன வந்து தனியாக ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4க்கும் செப்பரேட்டாகவே நம்ம என்ன பண்ணணும்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது எல்லாத்தையும் கெட் டுகெதர் பண்ணி உள்ளே கொண்டுட்டு போயிடலாம். அப்போ இந்த 24, 36, 80, 25 எல்லாரோட ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸையும் இந்த க்யூப் ரூட், நாட் ஏ ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட்குள்ளே உள்ளுக்குள்ளே இன்சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இப்போ அதை வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வாட் இஸ் த என்ன மேக்கப் பண்ண போகிறோம்? குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்டாக மேக்கப் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? அப்போ குரூப் ஆஃப் ட்ரைப்லெட்டாக மேக்கப் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 சூஸ் பண்ணணும். ஃப்ரம் ஈச் ட்ரைப்லெட்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதை ப்ரொடக்ட் பண்ணணும். அப்போ ப்ரொடக்ட் பண்ணும்போது என்னோடய ஆன்சர் என்ன கிடைச்சது? 120. ஓகேவா? புரியுதாம்மா? முன்ன வந்து சிங்கிள் நம்பராக கொடுத்தாங்க. இப்போ 4 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 டேர்ம்ஸ்க்கும் க்யூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டாகவே நம்ம என்ன சொல்லணும்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே க்யூப் ரூட்டுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு அதை ட்ரைப்லெட்ஸாக மாற்றிட்டு அந்த ஈச் ட்ரைப்லெட்ஸ்லேருந்து 1 சூஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்? ப்ரொடக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 120. த க்யூப் ரூட் ஆஃப் 24 × 36 × 80 × 25 எல்லாருக்கும் சேர்த்து நம்மளோட க்யூப் ரூட் என்ன கிடைக்குது? 120. புரிஞ்சுதாமா? ஸோ இங்கே பாருங்கள், சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தனித்தனியாக இங்கே வந்து இங்கே வந்து எல்லாரையும் ஒரே க்யூப் ரூட்டுக்குள்ளே போட்டாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 2 சம் 729 செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும், 6859க்கும் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். க்யூப் ரூட்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுவோம்? கிவன் நம்பர் கன்வெர்ட் இன்டு த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ப்ரைம் ஃபேக்டராக ப்ரொடக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்மை என்ன பண்ணணும்? மேக் த குரூப் ஆஃப் ட்ரைப்லெட் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ். ஒவ்வொரு ப்ரைம்ஸ்க்கும் என்ன பண்ணணும்? ட்ரைப்லெட் எடுக்கணும். அப்போ ட்ரைப்லெட் எடுக்கும் பொழுது இங்கே என்ன ஆகும்? இந்த 3 இந்த 3 2 ட்ரைப்லெட்ஸ் கிடைக்கும். 3க்கு இந்த ஃபஸ்ட்டு 3க்கு ஒரு ட்ரைப்லெட்ஸ் கிடைக்கும், செகண்ட் 3க்கு ஒரு ட்ரைப்லெட்ஸ் கிடைக்கும். ஃப்ரம் டேக் 1 ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் ஈச் ட்ரைப்லெட். அப்போ ஒவ்வொரு ட்ரைப்லெட்டில் இருந்தும் ஒரு ப்ரைம் நம்பரை சூஸ் பண்ணுவோம். ஓகேவாம்மா? ஸோ சூஸ் பண்ணும்போது இங்கே ரெண்டு ட்ரைப்லெட்ஸ் இருக்குது.
அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 3 கிடைக்கும் 3 3 சார் என்ன கிடைக்கும் 9. ஸோ த கியூப் ரூட் ஆஃப் 729 ஈக்குவல் டு 9. சிமிலர்லி 6859 ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது செகண்ட் சம். ஓகேவாம்மா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரைப்ளேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. புரியுதாம்மா? இந்த ட்ரைப்ளேட்ஸ்லேருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம். அதுதான் இதோட கியூப் ரூட், தட் இஸ் 19. புரியுதாம்மா? இங்கே பாருங்கள், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656? ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். புரியுதாம்மா? செகண்டாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது செகண்டாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, முன்ன வந்து ஸ்கொயர்ஸ் எல்லாம் தனியாக பார்த்தோம், கியூபெல்லாம் தனியாக பார்த்தோம். வாட் இஸ் ஸ்கொயர்? த நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் இஸ் கால்ட் த ஸ்கொயர். வாட் இஸ் கியூப்? த நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப் அண்ட் தென் by itself again the result is called cube root பார்த்தோமா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், the result வந்து cube rootன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட், இந்த ரெண்டையுமே ஒரே சம்மில் ஒர்க் அவுட் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், செகண்டாக இருக்குது நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிறதா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா, கியூப் ரூட். அப்போ ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 46,656. ஆஸ் யூஸ்வல் ப்ரைம் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி குரூப் மேக்கப் பண்ணி குரூப்லேருந்து ஒரு ப்ரைம் நம்பரை ஈச் குரூப்லேருந்து எடுத்து அதோட ப்ரொடக்ட் எடுத்தோம்னா 36. அப்போ அந்த கியூப் ரூட் ஆஃப் 36 எவ்வளவு, சாரி கியூப் ரூட் ஆஃப் 46,656 ஈக்குவல் டு 36. புரியுதாம்மா? இதோட கியூப் ரூட் என்ன 36. இந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு கியூப் ரூட் எடுத்துட்டோம், இப்போ வந்து ஸ்கொயர் ரூட். புரியுதாம்மா? நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டெப்பை ஃபஸ்ட்டாக எழுதணும். தட்ஸ் மீன் கொஸ்டினுக்கு செகண்டாக இருக்கிறத ஃபஸ்ட் எடுக்கணும், கொஸ்டினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை செகண்டாக கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? அப்போ த கிவன் ஆன்சருக்கு த கியூப் ரூட் ஆஃப் 46,656 ஈக்குவல் டு 36. இந்த 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட்னா இங்கே 3 போடுவோம், ஸ்கொயர் ரூட்னா 3 போட மாட்டோம். அப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன, டேக் த ஒன் நம்பர் ஃப்ரம் ஈச் ஸ்கொயர் நம்பர். ஒவ்வொரு 2 ஸ்கொயர்லேருந்து 1 எடுக்கணும். அப்போ 36க்கு பேர் எடுக்கும்போது என்ன ஆகும், 2க்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும், 3க்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 2லேருந்து 1 எடுத்துக்கலாம், 3லேருந்து 1 எடுத்துக்கலாம். அப்போ 2 3s are 6. ஸோ ஃபஸ்ட்டு 46,656க்கு கியூப் ரூட் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 36. அந்த கிடைச்ச ஆன்சருக்கு நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன, ஈச் பேர்லேருந்து ஒவ்வொரு நம்பர் எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது 6. த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 46,656 ஈக்குவல் டு 6. Coming to the 9th one, if the cube of a square number is 729, the cube of a square number is 729, find the square root of the number கேட்குறாங்கம்மா. கவனிமா, the cube root of 729 கேட்குறாங்க. the cube root of 729 என்ன வரும் 9. the cube of 9, அந்த cube of 9 இதுதான் 9 into 9 into 9, 9 3 times போடும்போது தான் 729 கிடைக்குது. அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. புரியுதாம்மா? த கியூப் ஆஃப் எ ஸ்கொயர் நம்பர் இஸ் 729. ஓகேவா? அப்போ இந்த 729 எப்போ கிடைக்கும், அதோட கியூப் என்ன கேட்கும்போது 9 into 9 into 9. த கியூப் ஆஃப் 9 தான் 729. சரியாம்மா? அந்த 729ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும் 9. அதுக்கு கியூப் ரூட்டோட 729 என்ன வரும் 9 கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ங்கும் போது என்ன பண்ணலாம், 9ஐ 2 times டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 3 வரும். 3 9s are 3 3s are 9, again 3 1s are 3 கிடைக்கும். அப்போ 2 பேரில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 எடுக்கலாம். அப்போ the square root of 9 that is equal to 3. புரிஞ்சுதாமா? The cube of a squared number is 729. The cube of a squared numberனா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது தான் 729ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 9. சரி, the cube root மா, the cube of a squared number is 729. Find the
ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். ஃபஸ்ட்டு இதுக்கு க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதில் வந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொன்னாங்க. போன லாஸ்ட்டு சம் பார்த்தோம்ல 46,629க்கு க்யூப் ரூட் 36 கிடச்சிது. 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது 6 கிடச்சிது. அதே சேம் மெத்தட் தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது ஆன்சர் இஸ் 3. ஓகேவாம்மா? தென் 10th ஒன் பாருங்கள். தென் அந்த 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். அந்த கிவன் நம்பருக்கு எகெயின் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது 3க்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம போடும் பொழுது நம்மளோட வேல்யூ 1.732ன்னு கிடைக்கும். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வரும் பொழுது 1.732 கிடைக்கும். லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும், அது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். டிஜிட்ஸை வந்து பேராக the digits divided into a pairs-ஆ டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்ஸுமே எதை டினோட் பண்ணும், பீரியடை டினோட் பண்ணும். த எக்ஸ்ட்ரீம் டிஜிட்ஸ் வந்து என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரீம் டிஜிட் வந்து இங்கே 3 இருக்குது. ஸோ இந்த 3க்கு வந்து ஒரு லார்ஜர் நம்பர் சூஸ் பண்ணும். த லார்ஜர் நம்பர் ஷுட் பி எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆக இருக்கணும். ஸோ அப்போ 3 வந்து நம்ம 3க்கு வந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன எடுப்போம், 1 is 1 எடுக்கலாம், 2 2s are 4 வந்துடும். அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், இந்த எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எடுக்கும் பொழுது இந்த கோசன் அண்ட் டிவைசர் போத் ஆர் சேமாக இருக்கணும். அப்போ ஹியர் நம்ம எதை சூஸ் பண்ணலாம், 1 சூஸ் பண்ணலாம். அப்போ the 1 is the divisor as well as the quotient. So multiplying these two number we get 1. Subtracting. ஸோ நம்ம பீரியட் வைஸ் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நம்ம 2 தான் பேராக தான் டிவைட் பண்ணுவோம். அப்போ வந்து இங்கே 3க்கு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இல்லாதனால நாம்ளாம் என்ன பண்ணலாம், 0s 2 ஜீரோஸாக போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ 200 கிடைக்கும். இந்த 200 போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோசன்ட்டை மல்டிப்ளை பை 2ஆ எப்பயுமே வி ஷுட் மல்டிப்ளை த இயர்லியர் கோசன்ட் பை 2 பண்ணும் பொழுது இது 2 ஆயிரும். அடுத்தது த நியூ டிவைஸருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிளேஸஸ் பாயிண்ட் டெசிமல் 7 இருக்கா, டிவைட் ஆகாது 200. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், புள்ளி வச்சு ஜீரோஸ் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த டிவைஸர் வந்து நியூ டிவைஸரை சூஸ் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 200 இருக்கணும், அல்லது ஈக்குவல் டு 200 இருக்கும். இதே சிமிலர் மெத்தடை அடுத்த ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு அடுத்த 2 ஜீரோஸை ரைட் டவுன் கீழே எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்ணோம், 1.7 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 34 ஆயிரும். இப்போ நியூ டிவைஸர் செலக்ட் பண்ணுவோம். அந்த டிவைஸரும் அந்த கோசன்ட்டும் சேமாக இருக்கணும். அட் த சேம் டைம் அது லெஸ் தேன் 1100 ஆர் ஈக்குவல் டு 1100 இருக்கணும். ஸோ அதே மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். அகெயின் நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1.733 ட்வைஸ் பண்ணிக்கணும். ட்வைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 3 4 6ஆக மாறிடும். இப்போ அதோட நெக்ஸ்ட்டு பிளேஸை வந்து சூஸ் பண்ணணும். அதாவது கோசன் அண்ட் டிவைசர்ஸ் ஆர் சேமாக இருக்கணும். அட் த சேம் டைம் அது எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 7100 இருக்கணும், அல்லது ஈக்குவல் டு 7100 இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து சூஸ் பண்ணது 2மா. ஸோ சப்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 6924 கிடைக்கும். சப்ராக்டிங் திஸ் 2 நம்பர் ரைட் 176. இப்படி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நமக்கு ஜஸ்ட்டு ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருந்தால் போதும். ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இது வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். அப்போ அதோட வேல்யூ வந்து √3யோட வேல்யூ 1.732. புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், வந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அகெயின் ஒரு ஆன்சர் கிடச்சிது, அதுக்கும் ஸ்கொயர் ரூட் பண்ண சொல்லி கொஸ்டின் கொடுத்தனால இதை மறுபடியும் ஸ்கொயர் ரூட். அப்போ 3 ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. 8th சம்மில் க்யூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. எகெயின் அதே ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் 2 ஸ்டெப்பு தான். ஆனால் இங்கே 3 ஸ்டெப். க்யூப் ரூட் ஃபர்ஸ்ட், அந்த கிவன் அந்த கிடைச்ச ரிசல்ட்டுக்கு ஸ்கொயர் ரூட், எகெயின் கிடைச்ச ரிசல்ட்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஓகேவாம்மா? த ஃபைனல் ஒன்மா, finding the 2 smaller perfect square. 2 smaller perfectsனா 1 is 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. இதில் யாராவது 2 பேர்த்து எடுத்துக்கோனாங்க. நான் 4ஐயும் 16ஐயும் எடுத்துக்கிட்டேன். அவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும். அப்போ 64 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், க்யூப் 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 வருமா?
the 64, the square root of 64, sorry, the cube root of 64 4 வருமா? ஸோ அதுவும் என்ன வரும்? பர்ஃபெக்ட் க்யூபாக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த 2 நம்பர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த 2 ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இது ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு ஒன், இது ஒரு நம்பர். 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிட்டேன். 4ம் 16ம். அது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 64 கிடைக்கும். அந்த 64 என்னவாக இருக்குது? பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குது. ஏன்னு கேட்டால் த க்யூப் ரூட் ஆஃப் 64 வந்து 4. ஓகேவாம்மா? இதாம்மா. இதில் வேறு யாராவது இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உங்களுக்கு இந்த பக்கம் பேஜ் நம்பர் இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இங்கே இருக்குக்கண்ணா 20 வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த 20ல் எனி 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை. யாருமே எனக்கு வந்து க்யூபு கொடுக்கல. இந்த 4ம் 16 தான் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது க்யூபு கொடுத்தாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயரில் 4ம் 16ம் எடுத்துக்கிட்டேன். ஸ்கொயரில் இருக்கக்கூடிய 4ஐயும் 16 மல்டிப்ளை பண்ணும்போது 64 கிடைச்சிது. அப்போ அந்த கிவன் 64 வந்து பர்ஃபெக்ட் க்யூபு தான். அப்போ the cube root of 64 வந்து 4 கிடைக்கும். அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அந்த 2 நம்பர் யாருன்னு கேட்டால் 4ம் 62ம். அதர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துனா எனக்கு கிடைக்கல, பர்ஃபெக்ட் க்யூபு கிடைக்கல. ஆனால் 4ஐயும் 16ஐயும் நான் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்பொழுது 64 கிடைச்சிது. அது பர்ஃபெக்ட் க்யூபு. அப்போ அதோட ஸ்கொயர் ரூட் என்ன வருது? 64 இஸ் ஏ பர்ஃபெக்ட் க்யூப் பிகாஸ் த க்யூப் ஆஃப் 4. இது வந்து 4ஓட க்யூபு. அதனால் 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4 எழுதலாம். 4 பவர் 3யா? அப்போ த ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் யார்? 4ம் 16ம். புரிஞ்சுதாம்மா? இதோட உங்களுக்கு க்யூப் ரூட் எக்ஸசைஸ் முடியுதுமா. 1.6 சாரி 1.5மா. இது வந்து 1.5 இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதை டிபெண்ட் பண்ணி நம்மளோட புக் பேக்கில் மிஸ்லினியஸ் சேலஞ்சிங் சம் இருப்பாங்கள்ல, ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. 8th சம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு 4 சம் நம்ம என்ன பார்த்தோம்? ரேஷனல் நம்பர் பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து 3 சம் 7 வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். ஸ்கொயர் ரூட்டும் பார்த்தோம். க்யூப்ஸில் ஒரே ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 சம் இருக்குது. அது வந்து பவர்ஸும் சயின்டிஃபிக் நோட்டேஷனும். அது நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் நடத்தும் பொழுது உங்கள் கூட அது கூட உங்களுக்கு அப்படியே டுகெதராக கண்டினியூஸாக நடத்திடுறேன். சரியா? இப்போ வந்து க்யூப்ஸில் மிஸ்லினியஸில் ஒரு சம் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா த க்யூப் ரூட் ஆஃப் 10,06,624 into root x that is gives 3,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்கடா. ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. புரியுதாமா? ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? க்யூப் ரூட்னா என்ன பண்ணுவோம்? த கிவன் நம்பர் இன்டூ த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றணும். மிஸ்ஸும் அதே மாதிரி மாற்றிருக்கேன். தென் என்ன பண்ணணும்? மேக் த குரூப் ஆஃப் ட்ரைப்ளெட்ஸ் ஆஃப் சேம் ப்ரைம்ஸ். அதாவது ஒவ்வொரு ஒரே மாதிரியான ப்ரைம் எல்லாத்தையும் ட்ரைப்ளெட்டாக மாற்றணும். அதுவும் நான் மாற்றிட்டேன். இந்த ட்ரைப்ளெட்லேருந்து என்ன பண்ணோம்? 1 சூஸ் பண்ணோம். புரியுதாமா? சூஸ் 1 ப்ரைம் ஃப்ரம் ஈச் குரூப் ஆஃப் ட்ரைப்ளெட்ஸ், ஈச் ட்ரைப்ளெட் குரூப். அப்போ ஈச் ட்ரைப்ளெட் குரூப்லேருந்து ஒவ்வொரு நம்பரை எடுத்தாச்சு. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் ஆன்சர். த ரிசல்ட் இஸ் த க்யூப் ரூட். அப்போ இந்த 19,06,624ஓட க்யூப் ரூட் என்ன வருது? 124. ஓகேவாம்மா? ஸோ இந்த இன்ட்டு ஃபார்மை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் இது தான். கொஸ்டினில் வந்து 124 டைரெக்டாக போடாமல் 2 × 2 × 31னாலும் 124னாலும் 1. ஏன் அவங்க மல்டிப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் சம்ஸை. பெரிய நம்பராக எடுத்துட்டோம்னா 124 டேபிள்ஸ்லாம் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக மிஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அப்படியே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்டூவில் இருக்கக்கூடிய 2 × 2 × 31 ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த பக்கம் வரும்பொழுது டிவைடுக்கு போயிடும். சரியாம்மா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், மேலே வந்து 3,100, கீழே டினாமினேட்டரில் 2 × 2 × 31. ஸோ த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சிம்ப்ளிஃபை பை த 31. The numerator convert into the 100 and the denominator 31 is how many times divided by 31? 1 times. புரிஞ்சுதாம்மா? ஸோ இங்கேயும் 31 இருக்குது. 1 டைம் 2 zeros அப்படியே போட்டால் 100 ஆயிரும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் 1 ஆயிரும். இப்போ பாருங்கள், கீழே 2 × 2 இருக்கா? அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? 2 1s are 2. 100 டேபிளில் 2 வந்து how many times divided by 50 times. மறுபடியும் என்ன பண்ணுறோம்? 50/2. அப்போ 50/2 அகைன் 2 டேபிளில் போடும்போது
25. அப்போ the square root of x is equal to 25. இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு நம்ம வேல்யூ நான் சொல்லியிருக்கேன் 1/2. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மேலே நியூமினேட்டரில் 2 இருக்கும். அப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும், வெறும் சிங்கிள் எக்ஸ் கிடைக்கும். இந்த பக்கம் என்ன ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 25 ஸ்கொயர் ஆயிரும். இப்போ 25 ஸ்கொயர்னால் என்ன மீனிங், த நம்பர் மல்டிப்ளை பை இட் செல்ஃப். அப்போ 25 மல்டிப்ளை பை 25 we get 625. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 625. இதோட க்யூப் ரூட் கம்ப்ளீட் ஆகுதுமா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூகுள் மீட்லேயே கேட்கலாம். இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஈவினிங் 5 to 7 உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து அசைன்மெண்ட் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வீக்கில் டெஸ்ட்டும் கொடுப்பேன், அசைன்மெண்ட்டும் கொடுப்பேன். ஓகேவாம்மா. தேங்க்யூ.